இங்க இருக்கிற நிறைய வண்டிங்க சோத்திரம் பண்ண மாட்டேங்குது, வாயில சோத்திரம் வர மாட்டேங்குது. என்ன காரணம்? ரிப்பேர். அந்த ரிப்பேரை சரி பண்ணாதான் வாயில என்ன வரும்? சோத்திரம் வரும். இல்லைன்னா என்ன வரும்? ஆத்திரம் தான் வரும். வாயில என்ன வரணும்? சோத்திரமா ஆத்திரமா? சோத்திரம் வரணும்னா என்ன செய்யணும்? ரிப்பேரை சரி பண்ணணும். அல்லேலூயா. அந்த ரிப்பேரை தான் நாங்க இப்ப சரி பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் என் ஆண்டவராலே முடியாதது ஒண்ணும் இல்லை. அவர் எல்லா ரிப்பேரையும் அவர் சரியாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். கைதட்டி உன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஆராதனை செய்யும் போது, உன் உள்ளத்தை முற்றிலும் அர்ப்பணிக்கும் போது, அவர் உனக்குள்ளாக எந்த கோளாறு இருந்தாலும், உன் சிந்தனையில எந்த பிரச்சனை இருந்தாலும், உன் சரீரத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும், உன் ஆத்மாவில எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாவற்றையும் சரி பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக கிரியை செய்யும் போது எல்லா ரிப்பேர் சரியாகி நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். அவர் உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ரிப்பேரை சரி பண்ணுவோமா? எல்லாரும் சரி பண்ணுவோமா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சரி பண்ணுங்க உங்க ரிப்பேரை. ரிப்பேரான வண்டியை சரி பண்ணுங்க, ரிப்பேரான ஸ்கூட்டரை சரி பண்ணுங்க, ரிப்பேரான பைக்கை, ரிப்பேரான பஸ்ஸை, ரிப்பேரான ஆட்டோவை, ரிப்பேரான ஆம்னிய, ரிப்பேரான எதா இருந்தாலும் எல்லாம் சரி பண்ணுங்க. நீ தான் சரி பண்ணுங்க. பாஸ்டர் வந்து சரி பண்ண மாட்டாரு, அவர் பிரசங்கம் தான் பண்ணுவாரு. உன் வண்டிய நீ தான் பண்ணிக்கணும். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல குறையணும் உனக்கு தெரியும், அதையெல்லாம் அறிக்கை செய்து விடு, அதையெல்லாம் விட்டு விடு. உன் வண்டி நல்லா ஓடும், அது தண்ணியிலே ஓடும். அல்லேலூயா. சும்மா சொல்லல, தண்ணியில ஓடும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. தண்ணியில வாட்டி ஓடுற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. வண்டி எதுல ஓடுது, எப்படி ஓடுதுன்னு எனக்கு கேட்காதீங்க. நம்ம லைனுக்கு இன்னும் அந்த வண்டி வரல, சீக்கிரமா வந்துடும். ஜெபம் பண்ணுங்க. நம்மெல்லாம் பெட்ரோல் போடுற வேலை யார வேணாலும் ஏற்றிக்கிட்டு போகலாம். 3 பேர் 4 பேர் கூட வண்டியில் நேசிக்கலாம், ஏற்றிக்கிட்டு போகலாம். தண்ணியில ஓடிச்சுனா. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசல்ல எப்படி வரணும்? துதிகளோடு. அப்பிரகாரத்தில் என்ன செய்ய வேண்டும்? புகழ வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். எல் ஷடாய் என்ற நாமத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்கிற நாமத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், ஜீவனை தந்தவரே ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்தவரே ஸ்தோத்திரம், என்னை உயிரோடு வைத்தவரே ஸ்தோத்திரம், அன்பானவரே ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம், மனதுருக்கமுடையவரே ஸ்தோத்திரம், நீடிய சாந்தமுள்ளவரே ஸ்தோத்திரம், எல்லா மக்களை நேசிக்கிறவரே ஸ்தோத்திரம். என்னையும் எடுத்தீரே, என்னையும் தெரிந்தெடுத்து என்னையும் பிரித்தெடுத்தீரே, என்னை பாவத்தை எல்லாம் நீக்கி என்னை சுத்திகரித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரை நீ மகிமைப்படுத்தினா அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவரை நீ மகிமைப்படுத்தினா அவர் உன்னை விடுவிப்பார். அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஜீவனை குட்டி கொடுத்து ஆட்கள் 100 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? எல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறாங்க, ஆண்டவர் என்ன செய்யறாங்க? மகிமைப்படுத்துறாங்க. அதனால ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஜீவனை குட்டி கொடுக்கிறார். நீங்கள் 100 வயசு இருக்கணும்னு விரும்புறீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க? 100 வயசு நான் வாழ்றேன்னு விரும்புறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். 100 வயசு இருக்கணும்னு விரும்புறேன்னு சொல்றவங்களாம் கையை தூக்குங்க. கையை தூக்கு நல்லா. 100 வயசு இருக்கணுமா? ஊழியம் செய்யறதுக்கு 100 வயசு இருக்கணும், செபிக்கிறதுக்கு 100 வயசு இருக்கணும், சுவிசேஷம் சொல்றதுக்கு 100 வயசு வரைக்கும் என்ன செய்யணும்? நானு இருக்கணும். அல்லேலூயா. விரும்புங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்க ஆசைப்பட்ட ஆண்டவர் நிவர்த்தி ஆக்குவார், அதை நிறைவேற்றுவார். அருமையானவர்களை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, வேலனை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ஊழியத்தை செய்ய, சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் உன்னை ஒரு குதிரையை போல வல்லமையினாலே உன்னை நிரப்பி, உன்னை அக்கினியினாலே உன்னை நிரப்பி, உன்னை ஒரு அக்கினி ரதமாக மாற்றி குதிரையோடு சேர்ந்து ஓடும்படியான வல்லமையை கொடுத்து
புதிய கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக உன்னை மாற்றி ஹல்லேலூயா மலைகளை மிதித்து குன்றுகளை பதற்கு ஒப்பாக்கி போடும்படியான ஒரு நல்ல ஒரு மிஷினாக கர்த்தரனை மாற்ற வேண்டுமா? கர்த்தருக்கு பயப்பட்டு அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ கர்த்தர் அவனுக்கு ஆயுசு காலத்தை பெருக பண்ணி இந்த பூமியிலே அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரொம்ப நாள் உயிரோடு இருந்து அப்புறம் எங்க போகணும்? ரொம்ப நாள் உயிரோடு இருந்து நரகத்துக்கு போகக்கூடாது. ரொம்ப நாள் உயிரோடு இருந்து எப்படி போகணும்? பரலோகம் போகணும். ஹல்லேலூயா. எழுதிருக்கு கேமரா வந்த மரம் இருப்பாரு என்னையே பார்த்துட்டு ஆளுங்க என்ன மட்டும் எவ்வளவு நாள் தான் பார்ப்பாங்க.